வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், லெட்ஸ் டாக் ஹோம் ஸ்கூலிங் பற்றி பேசலாம். இது நம்முடைய 26வது எபிசோட். பழைய எபிசோட்ஸ் நீங்கள் பார்க்கல அப்படின்னா தமிழ் ஹோம் ஸ்கூலர் யூடியூப் சேனலில் பாட்காஸ்ட் செக்ஷனில் போய் பாருங்கள். பழைய எபிசோட்ஸ் எல்லாமே பார்க்கலாம். ஓகே, ஸோ இன்றைக்கி டாபிக்குள்ளே போகலாம். ஒரு பள்ளிக்கூட மாணவி ஒரு கேள்வி கேட்குறாங்க ஒரு தமிழ் பேச்சாளர்கிட்ட. சினிமா பாடல்கள்லாம் ஈஸியாக மனப்பாடம் ஆகுது, ஆனால் புத்தகத்தில் இருக்கக்கூடிய பாடங்கள் மனப்பாடம் ஆகலை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கு என்ன செய்கிறது அப்படின்னு. அப்போ அந்த பேச்சாளர் அதுக்கு ஒரு பதில் சொல்கிறாங்க. வெளியே பார்த்தியா, வெளியே நிற்கக்கூடிய கார் என்னுடைய காரு. எனக்கு மாதம் ரூ. 2,00,000 கிட்ட சம்பளம் வருது. நான் ஒரு பேச்சுக்கு ஒரு இடத்துல பேசுகிறதுக்கு போனேன்னா அங்கே எவ்வளவு சம்பளம் வாங்கணும் அப்படிங்கிறத நான் தான் தீர்மானிக்கிறேன். ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் நான் படித்த படிப்பு தான். நான் சினிமா பாட்டை மனப்பாடம் பண்ணதுனால எனக்கு எந்த பயனுமே இல்லை. படித்ததுனால தான் எனக்கு இவ்வளவு பலன்கள் இருக்குது. ஸோ நீயும் படிக்கிறது தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. இது இந்த வீடியோ ரொம்ப வைரல் ஆச்சு. நிறைய பேர் வாட்ஸ்அப்லலாம் ஷேர் பண்ணாங்க. பெற்றோர்களை பொறுத்தவரையில் இந்த வீடியோ ஸ்டூடெண்ட் அவங்க பிள்ளைங்களுக்கெல்லாம் போட்டு காட்டி, பார்த்தியா நீ படிக்கணும், படித்தா தான் லட்சக்கணக்கில் சம்பாதிக்க முடியும், நல்ல ஒரு வாழ்க்கை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எல்லா பெற்றோருமே அதை என்கரேஜ் பண்ணாங்க. ஆனால் அந்த மாணவி கேட்ட கேள்விக்கு சரியான பதில் தானா இந்த பதில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்தவரையில் இல்லைன்னு தான் சொல்லுவேன். மாணவி கேட்ட கேள்வி வேறு, அவங்க சொன்ன பதில் வேறு. இது புரிஞ்சுக்கிறதுக்கு இதே கேள்வியை ஒரு சினிமா நடிகர்கிட்ட கேட்டால் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். இதே மாணவி ஒரு சினிமா நடிகர்கிட்ட போய் இதே கேள்வி கேட்குறாங்க. அதே மாதிரி இவங்க பதில் சொன்ன மாதிரி, இந்த பேச்சாளர் பதில் சொன்ன மாதிரி அந்த சினிமா நடிகரும் பதில் சொன்னார்னா எப்படி இருக்குன்னு பாருங்கள். அந்த சினிமா நடிகர் சொல்லுவார், வெளியே பார்த்தியா என்னுடைய பென்ஸ் கார் நிற்கிது, 2 கோடி ரூபாய் விலை அது. நான் ஒரு சினிமா நடித்தேன்னா எனக்கு பல கோடிகள் கிடைக்கும். இப்போ என்னுடைய வாழ்க்கையே சினிமா தான். சினிமா பாட்டெலாம் மனப்பாடம் பண்ணுவேன், நிறைய சினிமா பார்ப்பேன். நான் படிக்கலாம் இல்லை, பள்ளிக்கூடம்லாம் அப்பப்போ கட்டடிச்சிட்டு இருந்தேன். காலேஜுக்கு போனேன், ஃபுல்லாக காலேஜ்லாம் படிக்கல, பாதியிலே டிஸ்கன்டினியூ பண்ணிட்டேன். ஆனால் நான் இப்போது கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு அந்த நடிகருடைய அனுபவத்தில், அவருடைய வாழ்க்கையில் அவருடைய அனுபவத்தை அடிப்படையாக வச்சு, அவர் செய்யக்கூடிய தொழிலை அடிப்படையாக வச்சு அவர் ஒரு பதில் சொன்னார்னா இந்த மாதிரி தான் இருக்கும். அப்போ இந்த மாணவிக்கு இந்த பேச்சாளர் சொன்னது, நல்லா படித்தா லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம், படிக்காமல் சினிமா பாட்டெலாம் மனப்பாடம் பண்ணி சினிமா பார்த்து சினிமா நடிகராக மாறினா கோடிக்கணக்கில் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு இமேஜ் தான் க்ரியேட் ஆகும் இல்லையா? இந்த பேச்சாளர் அவர்களுடைய வாழ்க்கை அனுபவத்தை அடிப்படையாக வச்சு அவங்க பதில் சொன்னாங்க. அந்த நடிகருடைய வாழ்க்கை அனுபவத்தை அடிப்படையாக வச்சு அவருடைய பதிலை சொன்னாங்க. இவங்க 2 பேருமே சொன்னதும் சரிதான், அதில் தவறுன்னு சொல்ல முடியாது. ஆனால் இந்த மாணவி கிட்ட யாருமே உனக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படிங்கிற கேள்வியை கேட்கவே இல்லை. இந்த 2 பேருமே சொன்ன பதில் இந்த மாணவியினுடைய கேள்விக்கு சரியான பதிலா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் இல்லை. இந்த பள்ளி கல்வி முறையே பார்த்திங்கன்னா எல்கேஜியிலேருந்து ஈவன் காலேஜில் கூட நீ என்ன படிக்க விரும்புகிற அப்படிங்கிற கேள்வியை நேரடியாக கேட்குறதே இல்லை. எங்ககிட்ட ஒரு சிலபஸ் இருக்குது, இந்த சிலபஸை படித்தேன்னா நீ அடுத்த வகுப்புக்கு போகலாம். அந்த பாடம், அந்த பாடத்திட்டம் அந்த மாணவனுக்கோ தேவையானதா, இல்லை அவங்களுக்கு பிடிச்சிருக்குதா அப்படிங்கிற கேள்வி எங்கேயுமே கேட்குறதில்ல. இதுதான் பிரச்சனை. அப்போ அந்த மாணவிக்கிட்ட முதல்ல கேட்க வேண்டிய கேள்வி, உனக்கு என்ன பிடிச்சிருக்கு? சினிமா பாட்டு உனக்கு பிடிச்சிருக்குதுன்னா அந்த சினிமா பாட்டில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு விஷயம் அந்த மாணவிக்கு ஒரு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கலாம், இல்லை அது அவங்களுடைய வாழ்க்கை அனுபவத்தை அடிப்படையாக கொண்டு ஒரு அட்டாச்மெண்ட் க்ரியேட் பண்ணியிருக்கலாம். ஸோ அதே மாதிரி ஒரு அட்டாச்மெண்ட்டு அவங்க படிக்கக்கூடிய பாடத்துலையும் இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த பாடங்கள் மனப்பாடமாகும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்போ சில மாணவர்களுக்கு அறிவியல் ரொம்ப பிடிச்சிருக்கும், ஆனால் அவங்களுக்கு தமிழ் பிடிக்காது, இல்லை ஆங்கிலம் பிடிக்காது, இல்லை கணிதம் பிடிக்காது இல்லையா? ஸோ அவங்களுக்கு எந்த பாடம் பிடிச்சிருக்குதோ அதை அடிப்படையாக கொண்டு அவங்கள படிக்க வச்சோம்னா கண்டிப்பாக அவர்களுக்கு அது ரொம்ப ஈஸியாக மனப்பாடம் ஆகும்.
எந்த ஒரு பாடமுமே கட்டாய பாடமாக இருக்கக்கூடாது. எந்த ஒரு பாடமுமே மாணவர்களுக்கு பிடிச்சதா இருந்ததுன்னா, கண்டிப்பா அவங்களுக்கு அதில ரொம்ப விருப்பமும் இருக்கும். அவங்களாவே படிப்பாங்க. நம்ம வந்து கட்டாயப்படுத்தியோ, இல்ல எக்ஸ்ட்ரா டியூஷன் வச்சோ படிக்க வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, ஃபைன். ஸோ இதை இன்னும் ஈஸியா புரிய வைக்கிறதுக்கு இன்னொரு குட்டி வாழ்க்கை இன்னொரு தமிழ் பேச்சாளருடைய வாழ்க்கை அனுபவத்திலருந்து நான் சொல்றேன். இவங்க வந்து ஒரு வெளிநாட்டுக்கு போயிருக்கிறாங்க ஒரு நிகழ்ச்சிக்காக. அப்போ இவங்களுக்கு கூட வந்து இன்னொரு ஒரு நடிகை கூட போயிருக்கிறாங்க. அப்போ இவங்க 2 பேரும் நிகழ்ச்சி முடிச்சு திரும்ப வராங்க. இந்தியாவுக்கு திரும்ப வராங்க. ஏர்போர்ட்ல வரக்கூடிய நேரத்தில அந்த நடிகைக்கு வந்து ஒரு அவங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து ஒரு 5 கிலோ பாதாம் பருப்பு கொண்டு போய் குடுக்குறாங்க. பாதாம் பருப்பு இல்ல, முந்திரி பருப்பு கொண்டு போய் குடுக்குறாங்க. அப்ப அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு கையில ஏற்கனவே ஒரு பேக் இருக்கிறதுனால, இந்த பேச்சாளர்கிட்ட நீங்க இந்த 5 கிலோ முந்திரி பருப்ப கையில வச்சிருக்கிறீங்களா? அப்படின்னு சொல்லி குடுக்குறாங்க. இவங்களும் மறுக்க முடியாம வாங்கிட்டாங்க. வாங்கிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அந்த ஏர்போர்ட் முழுக்க நடக்குறாங்க. இவங்களுக்கு கை வந்து வலிக்குது. என்ன இவங்க சாப்பிட போற முந்திரி பருப்பு என் அம்மகிட்ட சுமக்க சொல்றாங்களே! அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டு சுமந்துட்டு வராங்க. அ வந்தாச்சு. அ சென்னை விமான நிலையம் வந்தாச்சு. அங்கேயும் இவங்க தான் தூக்கிட்டு வராங்க. கஷ்டமா இருக்கு. இருந்தாலும் சரி ஓகே ஏதோ வாங்கிட்டோமே தந்துட்டாங்களே! அப்படின்னு சொல்லி கஷ்டத்தோட கொண்டு வராங்க. சென்னை விமான நிலையம் வந்து இறங்கியாச்சு. இறங்கி அந்த நடிகையினுடைய வாகனம் வந்துருச்சு. உடனே இவங்க அந்த நடிகை என்ன சொல்றாங்கன்னா, ஒண்ணு பண்ணுங்க. இந்த 5 கிலோ முந்திரி பருப்ப நீங்களே வச்சுக்கோங்க. அ எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கார்ல ஏறி போயிட்டாங்க. அதுக்கப்புறமா அதே 5 கிலோ முந்திரி பருப்ப இப்ப தூக்குறாங்க. அது வெயிட்டாவே இல்லையாம். அது கை வலிக்கவே இல்லையாம். ஓகே. அவங்க பாட்டுக்கு ஈஸியா தூக்கி அவங்க கார்ல வச்சுட்டு வீட்டுக்கு கொண்டு வந்துட்டாங்க. அப்போ இன்னொருத்தங்க சாப்பிட போற முந்திரி பருப்பு, இல்ல இன்னொருத்தங்களுடைய தேவைக்காக நம்ம சுமந்துட்டு வரும்போது, அது நமக்கு கஷ்டமா இருக்குது. அதே பொருள், அதே வெயிட்டோட தான் இருக்கு. ஆனா, நம்ம சாப்பிட போறோம், நமக்கானது அப்படிங்கிற ஒரு புரிதல் வரும்போது, அது வந்து நமக்கு ரொம்ப எளிதா இருக்குது இல்லையா? ஸோ, இதே தான் எக்ஸாம்பிள். ஓகே. ஸோ, அந்த மாணவி கிட்ட சொல்ல வேண்டியது என்னன்னா, உனக்கு பிடிச்சிருக்கிறத நீ செஞ்சேன்னா, நீ ஈஸியா செஞ்சுருவ. உனக்கு பிடிக்காம மத்தவங்களுடைய கட்டாயத்தினால நீ செய்றன்னா, அது உனக்கு கஷ்டமா இருக்கும். சினிமா பாட்டுங்கிறது நீயா விரும்பி கேட்கிறது. உனக்கு பிடிச்சிருக்குது. அதனால உனக்கு ஈஸியா மனப்பாடம் ஆகுது. ஆனா பள்ளிக்கூடத்தில இருக்கக்கூடிய பாடம் டீச்சர் கட்டாயப்படுத்தி சொல்லி தராங்க. இல்ல அப்பா, அம்மா பிடிச்சு உட்கார வச்சு ஹோம்வொர்க் எழுத வைக்கிறாங்க. அதனால அது கஷ்டமா இருக்கு. ஸோ, உனக்கு என்ன பாடம் பிடிச்சிருக்குதோ, அத நீ விரும்பி படிச்சன்னா, கண்டிப்பா உனக்கு அது ஈஸியா தான் இருக்கும். ஸோ, இதுதான் அந்த மாணவிக்கு சொல்லப்பட வேண்டிய சரியான கருத்து அப்படிங்கிறது அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய கருத்துக்கள நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் சொல்றது சரியா? இல்ல உங்களுக்கு மாற்று கருத்துக்கள் இருக்கா? அப்படிங்கிறதையும் உங்களுடைய இந்த கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஓகே. ஸோ மறுபடியும் அடுத்த வாரம், அடுத்த ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் 7 மணிக்கு தமிழ் ஹோம் ஸ்கூலர் யூடியூப் சேனல்ல சந்திப்போம். பாய்.